எங்க பொதுக்கூட்டத்துல இருந்து நெத்திக்கு நெத்தியா சொல்றியா? சட்டமன்றத்துல சொல்லிருக்கணும் நெத்திக்கு நெத்தியா. என் தலைவன் பதிலடி கொடுத்தான் பாத்தியா? உன் தலைவன் அப்படியே உட்காந்துட்டு திமுகவோட குடும்பத்தை நக்கி பொழிச்ச நீ இன்னைக்கு வந்து நீ இப்படி பேசுறியா? ஒரே மேடையில நீ நானும் சவால் விட்டு பேசலாம் வரியா? நேத்து ஆர்கே நகர் நடந்த பொதுக்கூட்டத்துல இந்த ஆதவர்ச்சனா என்ன அதெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? நான் வந்து அவன் இவன் பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நாகரிகத்தின் அடிப்படையில மந்திரியா இருக்கிற அடிப்படையில தான் இப்ப மரியாதை கொடுத்து பேசுறேன். என்ன அது பேசிருக்கிற நீ பொதுக்கூட்டத்துல வாய்க்கு வந்தது மாதிரி எல்லாம் திமுகவோட இளம் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள நீ ஒருமையில பேசிருக்க, சொடக்கு போட்டு பேசிருக்க. உனக்கு அவ்வளோ தில்லா? நீங்களே ஆக்சிடென்ட்ல ஜெயிச்ச கட்சி, நீ ஜெயிக்க பாருன்னு உனக்கு தெரியுமா? தேர்தல்ல ஏதோ மக்கள் வந்து உங்களை தேவையில்லாம ஓட்டு போட்டு நீ நினைச்சு ஃபீல் பண்றான். அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு நீ என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி பேசிருக்கிற. எப்படி என்ன பேசுன கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுக இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர் இதே சென்னையில டெபாசிட் பாத்தீங்களா இல்லையா பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தல் ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன். நீங்க திமுகனா இது நேரடியா எதிர்த்து ஸ்ட்ரைட்டா நெத்திய பார்த்து பின்னாடி பார்த்து பேசுறது இல்ல. உதயநிதியோட முகத்துக்கு நேரா என் கையோட சுண்டு வர வச்சு காமிக்க. ரோசே நல்லா பேசுறப்பா, பேசு. நானும் பாக்குறேன். காமெடியா இருக்கு. ஆள் காட்டி வரலுக்கும் சுண்ட வரலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதாடா? நெத்திக்கு நெத்தி எங்க பொதுக்கூட்டத்துல இருந்து நெத்திக்கு நெத்தியா சொல்றியா? சட்டமன்றத்துல சொல்லிருக்கணும் நெத்திக்கு நெத்தியா. என் தலைவன் பதிலடி கொடுத்தான் பாத்தியா? உன் தலைவன் அப்படியே உட்காந்துட்டு இல்ல நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நடிச்சா இருப்பாரு. அந்த மாதிரி நீ சட்டமன்றத்தில் நெத்திக்கு நெத்திக்கு பதில் சொல்லிக்கணும். ஏதோ பொதுக்கூட்டத்தில் இருந்துட்டு திமுக எப்படிப்பட்ட இயக்கம் தெரியுமா? எவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்த இயக்கம் தெரியுமா? எவ்வளவு பெரிய தோல்வியை பார்த்த இயக்கம் தெரியுமா? 41 பேர் கரூர்ல காவு வாங்கிட்டு ஓடி போயிட்டீங்களே நைட்டோட நைட்டு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீ வட இந்தியாவுக்கு ஓட்டிய. பொதுச் செயலாளர் இருக்க புசி ஆனந்த் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டாரு. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகன் ஓட்டாப்ல. அந்த மாதிரி நினைச்சியா இந்த இயக்கம்? தோல்வி அடைஞ்சாலும் நிக்கிற இயக்கம்டா திமுக. சால்பேட்டா பரம்பரை பாத்திருக்கியா படம்? அந்த படத்துல ரங்கவாத்தியார் எல்லாரையும் ஜெயிக்க வச்சிருப்பாரு. தோத்த உடனே ஏளனமா பேசுவாங்க அவரை ரங்கவாத்தியார. ஒரே ஒரு மேட்ச் கேட்பாரு. அந்த மேட்ச்ல 2 ரவுண்ட்ல ஆர்யா டான்சிங் ரோஸ முடிப்பான். கடைசியில ஆர்யா வந்து வேம்புலிய ஃபைட்ல முடிச்சிட்டு அந்த ரிங்ல போட்டு நான் ரங்கவாத்தியார் சிஷியண்டான்னு கூஸ் பம்ப் இருக்கும். அந்த மாதிரி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீ வர எல்லா தேர்தலையும் உங்களை நாக் அவுட் பண்ணிட்டு நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கொள்கை வாரிசுடா அட்டு கத்துவாரு. அது வரைக்கும் திமுக காரன் உழைப்பாண்டா. ஓடி ஒளிர கூட்டம்ல திமுக ஞாபகம் வச்சுக்கோ. காலத்துல நின்று சந்திப்போம். நீ என் மேல வழக்கு போட்டாலும் அந்த வழக்கு கூட சந்திக்க தயார்.